எடப்பாடி பழனிசாமி ஒரு தகுதியற்ற தலைமை. இவர் என்டிஏ ஆட்சி வருங்கிறாரு, அவர் தனித்தாட்சி வருங்கிறாரு. தமிழர்கள் தலை நிமிரணும்னு இவர் நடைவேணம் போனாரா? நயினார் நாகேந்திரனே திருநெல்வேலியில போட்டிக்கிட்டா தோற்று போயிடுவாரு. பாஜக ஆட்சி அமைக்கும் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க என்பதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அது விளங்காது அப்படின்னு சொல்றாரு. அதனால என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸும் டிடிவியும் விஜய் நம்பி அந்த கூட்டணிக்கு போயிடலாம். தாவேக்கா அதிமுகவில இருந்து அவரை அகற்றுவதற்கு விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் அவங்க நினைக்கிறாங்க. சேஃப்டியா வேற ஒரு கூட்டணியை நோக்கி தான் அவங்க நகர்வாங்க. அவர் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. அதனுடைய விளைவாக இந்த இழப்பை அவர் சந்திப்பார். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். அமித்ஷாவுக்கும் இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஏன் அமித்ஷாவோட வருகையில் இபிஎஸ் பார்க்க முடியல? இபிஎஸ் ஏன் அதை போய் கலந்துக்கலன்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி அமித்ஷா பேசுகிற கருத்தும் இபிஎஸ் பேசுகிற கருத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்குது பார்க்குறோம். ஆனால் எஸ்பி வேலுமணி 2 நாளும் அமித்ஷா சந்திச்சு பல விஷயங்களை பேசுறாரு. என்னென்ன விஷயங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க? எதை நோக்கி அமித்ஷா இந்த காய்களை நடத்தி கொண்டு போகிறார்? 50 தொகுதிகள் பாஜகவுக்கு வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தது ரொம்ப அராஜகமான ஒரு கோரிக்கை. அது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பே பாஜக இல்லை. அவர்கள் பகுதி சார்ந்த அரசியலில் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் ஒரு சிறு பகுதி, இந்த பகுதியில் கன்னியாகுமரி பகுதியில் ஒரு சிறு பகுதி என்று ஒரு சில இடங்கள்ல தான் அந்த கட்சியே இருக்குது. நயினார் நாகேந்திரனே திருநெல்வேலியில் போட்டிக்கிட்டால் தோற்று போயிடுவார், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான சாத்தியம் இல்லை என்றுதான் சமீபத்திய கருத்து கணிப்பு வரைக்குமான கருத்தாக வந்திருக்கிறது. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, அளவுக்கு அதிகமாக பாஜக சீட்டு கேட்கறது மட்டும் கிடையாது, என்டிஏ ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அதுலேயும் தமிழிசை சவுந்தரராஜன் இலை துளிர்த்தாலும் துளிர்க்காவிட்டாலும் தாமரை மலரும்னு சொல்றது இருக்குல்ல. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, நாங்கள் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை கொண்டு வந்துட்டா மிச்ச எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நாங்கள் என்டிஏ கூட்டணியை நாங்கள் ஆட்சி அமைப்போம். அப்போ பாஜக ஆட்சி அமைக்கும் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க என்பதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. அதனால மோடிக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அமித்ஷா வர்றாருன்னா, எடப்பாடிக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய வேலுமணியை வச்சு சந்திக்கலாம். இதை தவிர்ப்பதற்காகவே அவர் பொதுக்கூட்டம் இருக்கிறது என்று சொன்னார். மறுநாள் சந்தித்து விடுவார் என்று நம்ப தகுந்த செய்திகள் எல்லாம் வெளிவந்த நேரத்தில் கடைசி வரைக்குமே அவர் மோடி பொங்கல் வைக்கிறார். தமிழர்கள் தலை நிமிரணும்னு இவர் நடைவேணம் போனாராம். தமிழர்கள் தலை நிமிரணும்னா தலை நிமிர்வதற்கான என்ன காரியங்களை, செயல்களை, சாதனைகளை நீங்கள் செஞ்சீங்க? நீங்கள் ஆளுகிற அரசாங்கமாக இருந்து கொண்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்திருக்கணுமே நீங்கள் அப்படின்னு தான் பயனாளிகள் தானே கேட்பான். ஓட்டா வாக்காளர்களாக மாறுவேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த பயன்படக்கூடிய திட்டங்களையும் கொடுக்காம, நீங்கள் மெட்ரோவுக்கு நாங்கள் நிதி கேட்டோம்னா மதுரையை கலவரமாக்குறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வரோம்னு சொன்னால் அந்த கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறேன். எதையுமே செய்யலை. எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வரலை, எங்களுக்கு இப்போ போதிய நிதி ஆதாரம் வரலை, எங்களுக்கு ஒன்றுமே முடக்கக்கூடிய வேலைகளை தான் அவங்க செய்கிறாங்க. ஆளுநர்கிட்ட அனுப்பப்பட்ட மசோதா கிடப்பில் போவது, உச்சநீதிமன்றம் கண்டித்தது வரைக்குமே தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது பாஜக என்கிற கருத்தோட்டம் இருக்கிற வரைக்கும் இங்கே செல்ஃப் எடுக்காதுங்கிற விஷயம். ஏன்னா அரசியல் அறியாமை மிக்க வடமாநிலத்தை போன்ற ஒரு தோற்றம் இங்கே கிடையாது. இங்கே ஒவ்வொரு சாமானியனுக்குமே அரசியல் புரிதல் இருக்கிறது. அது அந்த புரிதல் அமித்ஷாவுக்கு கிடையாதுங்கிறதுனால அவர் வாட்டுக்கு பேசிட்டு போறாரு. இவரை ஏன் நாம் பொருட்படுத்த வேண்டும்னு கொஞ்சம் போட்டு பார்ப்போங்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவரை திட்டமிட்டு தான் புறக்கணித்திருக்காரு. கூட்டணி உடைந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஏடிஎம்கே தனி மெஜாரிட்டி பெரும் ஒரு கூட்டமாக பேசுறாரு. அப்போ ஒரே குரல்ல பேசலையே. இவர் என்டிஏ ஆட்சி வருங்கிறாரு, அவர் தனித்தாட்சி வருங்கிறாரு. 2 குரல் ஒருமித்த குரலா இல்லை. இது கூட்டணின்னு நம்ம வெளியில சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அது குழப்பத்தினுடைய ஒரு அடையாளமாக தான் திகழ்கிறது. அப்படிங்கிறதுனால அவர் தவிர்த்து விட்டார். ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணிகிட்ட அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி செய்தியில் வருது. என்னன்னா சின்ன சின்ன கட்சியில் ஒன்று சேர்க்கணும். இப்போ டிடிவி நீங்கள் உள்ளே கொண்டு வரணும், தேமுதிக நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். 2021 தேர்தலில்
திமுக தனிப்பெருமானம் பெற்றதுக்கு காரணமே இவங்க 2 பேர் நம்ம இழந்துட்டோம், கூட்டணிகளை கொண்டு வராமல் இழந்துட்டோம். இந்த முறை அதை செய்யக்கூடாது, அவங்களை கொண்டு வரணும், பாமக ராமதாஸ் தரப்பையும் உள்ள கொண்டு வரணும், இந்த மாதிரி எல்லா தரப்பையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து அமித்ஷா எஸ்பி வேலுமணி கிட்ட சொன்னதா செய்தி, கூட வந்து பீஷ் கோயல் கூட இருக்கிறதா சொல்ற செய்தி. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி டிடிவியோ இல்லை ஓபிஸோ அவங்க விவகாரத்தில் என்னதான் யோசிக்கிறாங்க, எதை நோக்கி தான் அது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுங்கிற மாதிரி. கட்சி ஆட்சிக்கு வருதோ வரலையோ தேவையில்லை, கட்சியின் பொதுச் செயலாளர் நான் மட்டுமே. அதில் வந்து யாருமே கட்சியில் பங்கு கேட்பதற்கோ உரிமை கோருவதற்கோ யாருக்குமே வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால டிடிவி தினகரனை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், சசிகலாவை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால இவர் டிடிவி தினகரை மிக கடுமையாக பாஜகவை எதிர்க்க தொடங்கிட்டார். தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு சீர்குலைவை ஏற்படுத்துவதற்கு திருப்பரங்குன்றத்தை வந்து பாஜக பயன்படுத்த பார்க்கறது என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பித்தார் டிடிவி தினகரன். அதனால டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ வந்து நிச்சயமாக இவர்கள் பக்கம் போகவே மாட்டாங்க, அதிமுக பக்கம். அவங்க இப்போ திமுகவை வீழ்த்துவேன்னு யாருமே சொல்லலை. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எடப்பாடியை வீழ்த்துவோம். டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அது விளங்காது அப்படின்னு சொல்றாரு. அதனால என்டிஏ கூட்டணிக்குள்ள மறுபடியும் உள்ள கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே நடைமுறையில இல்லை. நிச்சயமா அப்படி ஒரு வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி அதற்கு வந்து ஒத்துழைக்க மாட்டார் என்பதுதான் கட யதார்த்தமா இருக்கு. நேற்றைய வரையும் அந்த என்டிஏல வந்து நான் என்டிஏ தான் சொல்லிட்டு பாஜகவை தாண்டி டிடிவி பேசிட்டே இருந்தாரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு பாஜகவும் என்டிஏவும் எதிர்த்து அவர் அரசியல் செய்வதற்கான காரணம் என்ன? அவர் அடிப்படையில் பாஜக எதிர்ப்பு சித்தாந்த எதிர்ப்பாளர்கள்லாம் கிடையாது, ஆனால் இன்னைக்கு ரொம்ப அதை அதிகமாக கிளைம் பண்றாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அப்படி கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து சித்தாந்தமா சில பேர் வெளியில காட்ட மாட்டாங்க, ஆனால் சில பேருக்கு அடிப்படையில் வந்து புரிதல் இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாஜக பொருந்தாது, இதை நம்ம தேவையில்லாமல் தூக்கி சுமக்கிறோம், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நமக்கு அப்படிங்கிற புரிதல் வந்து அவருக்கு ஆரம்பத்திலே உண்டு. அவர் தொடக்க காலத்திலேயே நீங்கள் பாஜகவோட கூட்டணி போவீங்களான்னு கேட்டதுக்கு நான் ஏங்க நடுராத்திரில் சுடுகாட்டுக்கு போகிறேன்னு கேட்ட ஒரு டிடிவி தினகரன். அதனால் புரிதல் இல்லாமலாம் அவர் இல்லை. அரசியல் கல யதார்த்தத்தில் பாஜகவை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு தகுதியற்ற தலைமை. நாம் அவசரப்பட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவரை முதலமைச்சராக அறிவித்து விட்டோம். இந்த வரலாற்று பிழையை செய்ததற்கு தண்டனையாகத்தான் நம்ம அரசியலில் ஒரு பெரிய பாலைவனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ வந்துவிட்டது. முதல் கட்டமாக கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிழையை திருத்தாமல், கட்சியை ஒன்றிணைக்காமல் இது வலிமை மிக்க சக்தியாக மாறாது என்பதை அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதனால பாஜக சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல கடந்த காலத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்பதனாலேயே இப்போ இருக்க சட்டப்பேரவை தேர்தலே அப்படி நடந்துக்குருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் முடிந்த வரைக்குமே சேஃப்டியாக வேற ஒரு கூட்டணியை நோக்கி தான் அவங்க நகர்வாங்க. அதை நகர்வதற்கு விஜய் வந்து தனித்துவமாக தன்னை வந்து தற்காத்து கொண்டால் அங்கே போகலாம், இல்லாட்டினா வாக்கு வங்கி நமக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு காட்டலாம். அப்படிங்கிறதுக்கு எப்படி போய் பலாப்பழ சின்னத்தில் நின்று ஓபிஎஸ் வந்து தன்னை நிரூபித்தாரா, அது மாதிரி வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கான இன்னொரு வாய்ப்பை தான் அவர்கள் காத்திருப்பார்களே தவிர அவர்கள் பாஜகவோடு கரைந்து போவதை விரும்பவே இல்லை. ஓபிஎஸும் டிடிவியும் விஜய் நம்பி அந்த கூட்டணிக்கு போயிடலாம். தாவேக்கா நேற்று வரைக்கும் தாவேக்கா கட்சியாக இருந்தது, தாவேக்கா கூட்டணியாக உருவாக போகுது, அதை நோக்கி அவங்க வந்து 2 பேரும் அதை போக போகிறாங்க. செங்கோட்டையும் அதை என்டாஸ் பண்ணுறாரு, அவரும் அதை வலியுறுத்துறாரு, அதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சவுத்தில் வந்து ஏடிஎம்கேக்கும் கோரிக்கையை வைத்திருப்பதன் வழியாக விஜய்க்கு ஒரு வசீகரம் இருக்கிறது. நம்ம ஜாதி ஓட்டை மட்டும்தான் கவர முடியும், ஜாதி ஓட்டை தாண்டி ஒரு பெரிய அலையை உருவாக்கணும்னா விஜய் போன்றவர்கள் இருந்தார்கள்னா எடப்பாடி தலைமையை வீழ்த்தி விடலாம். அதனால எடப்பாடி தலைமையை வீழ்த்துவதற்கு, அதிமுகவிலே இருந்து அவரை அகற்றுவதற்கு விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால விஜயை முதலமைச்சராக்குறதுக்கோ விஜய் கட்சி பெரிய கட்சியா மாறுறதுக்கோலாம் டிடிவி வேலை செய்ய மாட்டாங்க. இபிஎஸ் பழி வாங்குவதற்கு விஜய் ஒரு வாய்ப்பா பயன்படுத்த, அவ்வளவுதான், ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறாரே தவிர ஏதாவது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு இதை வந்து அடிக்கணும் நம்ம அப்படின்னா நம்ம ஒரு கட்டையை தூக்கி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி என்பவரை வந்து ஒழித்து கட்டுவதற்கான ஒரு கையில் கிடைத்த ஆயுதமாகத்தான் அவர்கள் விஜயை பார்க்கிறார். இபிஎஸ் வந்து இந்த ஒரு முடிவில் தெளிவா இருக்கிறாரு, யாரும் வர வேணாம், நான் என் தலைமை தான், எனக்கு தான் அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற தெளிவா இருக்காரு. அப்படின்னா நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு 26 தேர்தலை முடிஞ்சு அவர் மீண்டும் தோத்துட்டாரு, அதிமுக இன்னும் ஒரு 5 வருஷம் எதிர்க்கட்சியாக தான் பயணிக்க போகுது அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாலும் கூட அப்போ அவருடைய அந்த தலைமை பதவி, அந்த ஒற்றை தலைமைங்கிறது ஓகேவா கரெக்டாக போகுமா, அல்ல அவருக்கு எந்த எதிர்ப்பும் வராதா, அது எந்த அளவுக்கு அந்த இடம் போதுன்னு அவர் எப்படி உறுதியாக நம்புறாரு? இந்த முறை அரசியலிலே தோற்றுட்டால் உட்கட்சி கழகம் வரும். அவர் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் நீடிக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நீடிக்காது என்பதுதான் யதார்த்தம். அவர் எதிர்க்கட்சி தலைவராக தன்னை தக்க வைத்துக் கொள்வாரா என்பதற்கான வாய்ப்பே கூட ரொம்ப குறையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால மிகப்பெரிய உட்கட்சி கழகம் வரணும்.
ஏன் சார் அப்புறம் அவரை பார்த்து கவலையப்பட மாட்டேங்கிறாரு? ஒரு பக்கம் கட்சி உடையுது, நிர்வாகிகள்லாம் வெளியே போறாங்க அப்படிங்கிறது, இன்னொன்று முக்கியமான ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டை இவங்களாம் தனித்தனியாக வெளியே போறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா கூட்டணியை வலுப்படுத்தாம இருக்கிறாரு. ரெண்டாவது தேர்தலில் மீண்டும் அதிமுக தோத்ததுன்னா விஜய் போன்றவங்கலாம் ரொம்ப டஃப்பாக நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் தோத்தாங்க, அதிமுக தோற்குது அப்படின்னா தன் தலைமைக்கு அந்த ஒற்றை தலைமைக்கு பெரிய சிக்கல் ஏற்படுங்கிறது அவருக்கு தெரியாதா? ஏன் இந்த துணிச்சான முடிவு எடுத்துட்டே இருக்காரு அவர்? உழைப்பின் வழியாக, நீண்ட நாள் பயணத்தின் வழியாக மட்டுமே ஒரு இடத்தை அடைந்தவர்கள் தான் அப்படி யோசிப்பாங்க. இது அரசியலிலே குறுக்குவெட்டு வளர்ச்சியில வந்து நீங்க திடீர் முதலமைச்சராக நீங்கள் வந்து 34வது இடத்துல இருந்தவர் முதல் இடத்துக்கு வர்றதுக்குல, அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி அந்த இடத்தை அடைந்தவர்களால அவர்கள் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப இந்த இடம் நீடிக்கும் அவங்க நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை அனுமானிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்துருச்சுன்னா ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தியிருப்பாரு நேரம். நீங்க நாவலர் நெடுஞ்செழியன் வந்து அண்ணாவுக்கு அடுத்த தலைவராக வர்ணிக்கப்பட்டவர், தம்பி வா தலைமை ஏற்கவான்னு வர்ணிக்கப்பட்டவர். அவர் எம்ஜிஆர் 2ஆம் கட்ட தலைவராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் எம்ஜிஆர் இருந்துச்சுல. பேராசிரியர் அன்பழகன் திமுகவுக்கு தலைமை வைக்கக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர். அவரை ஒரு 2ஆம் கட்ட தலைவராக பொதுச் செயலாளராக வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கலைஞர் இருந்துச்சு. அது மாதிரியான ஒரு ஆளுமை பண்பு என்று தனக்கென்னு ஒன்று இருக்குன்னு எடப்பாடி நம்பல. அதனால தன்னை நம்பாததனுடைய விளைவு, அவர் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. அதனுடைய விளைவாக இந்த இழப்பை அவர் சந்திப்பார். அதை வந்து அது முட்டி மோதி தான் தெரிஞ்சுக்கிறாரே தவிர முன்கூட்டி தெரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ் அவர்கிட்ட இல்லை. அது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. அவருடைய சமயோசிதம் இல்லாத, அவருடைய அரசியல் சாதுரியம் இல்லாததை காட்டுகிறது. அவரிடத்துல அரசியல் ராஜதந்திரம் இல்லை என்பதைத்தான் அது வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. தமிழக அரசியலோட அடுத்த கட்ட நகர்வை நோக்கிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.